சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு கடந்த 7/12/2025 அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். குழந்தைகளோட அறிவுத்திறனை அதிகரிக்க ஒரு ரகசிய வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ சுருக்கமா பார்க்க போறோம். இந்த அருமையான அறிவுரை சித்தன் அருள் அப்படிங்கிற ஒரு தெய்வீக வாக்கிலிருந்து வந்தது. இது டிசம்பர் 7, 2025ல மதுரையில நடந்த ஒரு சிவபுராண கூட்டு பிரார்த்தனையின் போது கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். சரி, முதல்ல என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களோட அறிவை பலப்படுத்த 2 சக்தி வாய்ந்த பாடல்களை ஒன்னா சேர்க்கணும். ஒன்னு அன்னை சரஸ்வதி தேவியோட பாடல், இன்னொன்னு அன்னை காயத்ரி தேவியோட பாடல். ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. இந்த பாடல்களை சும்மா சொன்னா மட்டும் போதாது. இந்த ரெண்டையும் சேர்த்து ரொம்ப 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 மெதுவா நல்லா இழுத்து சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்ற முறைதான் இந்த டெக்னிக்கோட ரகசியமே. கடைசியா இதனால என்ன பலன் கிடைக்கும்னு கேக்குறீங்களா? இது மகத்தான அறிவை அடையறதுக்கான ஒரு அதிரகசிய முறை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களான நாமளும் இதை பயன்படுத்தலாம். ஆக சரஸ்வதி மற்றும் காயத்ரி தேவியின் பாடல்கள்ல ரொம்ப மெதுவாவும் இழுத்தும் சொல்றது குழந்தைங்களோட அறிவை வளர்க்கறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி.